அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப. ஓடிட்டா. என்ன அது? சோளம். யோ, கண்ணுல கொள்ளி கட்டி தான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோளத்தை உடைச்சு கொடு. நாங்க இல்லடா. ஏமா நானும் பாக்குற சனிக்கிழமை சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, கூடையில் என்ன கேப்பேன். பயப்படாத. ஆண்டி ஆளு வருது. நான் சமாளிச்சு அனுப்பிடுறேன். என்னம்மா? மாவு அரைக்கணும். இன்னைக்கு முடியாது. ஏன்? உள்ள மிஷின் ஓடுற சத்தம் கேக்குது. இன்னைக்கு நெல் அறவை, நாளைக்கு தான் மாவு. அட பாவி, எனக்கு எடுத்து நாசமாக்கிட்டியே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தலைவெட்டி கருப்பேன்னு எங்க அப்பா பேர் சொன்னா ஊரே நடுங்கும். இப்பவே அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பார். ஐயோ பயமா இருக்கு. ஏண்டா தலைவெட்டி கருப்ப உயிரோட போல உடிச்சிருவாங்க. இதை ஏண்டா முதல்லயே சொல்லல? அவன் கடைசியா தானே சொன்னான். நம்ம நேரம் சரியில்ல. அவங்க அப்பங்கிட்ட போய் சொன்னா தானடா. அவளை வாங்கடா. எங்கடா அவளை காணோம்? இந்த பக்கம் போ. நீ இப்படி போடா. அவளை காணுங்க. காண முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். எங்க பொம்பளை விஷயத்துல நீங்க தலையிடுறது என்னைக்காவது ஒரு ஆபத்துல தாங்க முடியும். செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. டேசினி என்னங்க 2 டீ போடுறான். இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ போடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவா. ஏங்க நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா, நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தொலைக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்களா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளி இருக்கானுங்களே. எந்த படுவாரி பசங்கப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. ஏய், நான் தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பதான் கிடைச்சுதா? கிடைக்கலைங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான்.
ஏண்டா உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையாடா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க உயிரே எங்க கிட்ட தானே இருக்கு. என்னது? என் உயிரே உங்ககிட்ட இருக்கா? உங்களுக்கு புரியலையா? தலைவெட்டி கருப்பேன் பொண்ணு விவகாரத்தை வெளியில சொன்னா உங்க தலையே இருக்கு. மலையாள விவகாரத்தையும் நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். கடுகளவு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள கோவிச்சுக்கிறீங்களே. அப்படிங்களா? அந்த அழகு என்ன வாட்டி எடுக்கிறாடா, அத சொல்ல வந்தேன். என்னடா நீங்க ஒண்ணு, அவ ஒரு முள்ளில்லாத ரோசா. பறிச்சு முகந்து பார்க்க வேண்டியதானே பயப்படுறீங்களே. டேய், அது உள்ளூர் விவகாரம்டா. இல்லைங்க, அது உங்க விவகாரம். ஊர்ல ஒரு பொண்ணு தாய் தகப்பு இல்லாத இருந்தா அது உங்க சம்சாரம். அண்ணன் தம்பி இல்லைனாலும் அது உங்க சம்சாரம். ஏன் சம்சாரம் மாதிரி. அதான பார்த்தேன். அழகு மில்லுக்கு வருவான். வழக்கம் போல நாங்க காவ காத்துக்கிறோம். நான் அவளை பாத்துக்கிறேன். பிள்ளையாரப்பா, நான் மீனாவுக்கு கல்யாணம் நடத்தி வையின்னு வேண்டிக்கிட்டேன். அதை நீ நிறைவேற்றிட்ட. நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு. பிள்ளையாரப்பா, அழகு எனக்காக வேண்டிக்கிட்ட. நான் அவளுக்காக எவ்வளவோ வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் நீதான் நிறைவேற்றி வைக்கணும். ஏண்டா வேலு, என்னங்கய்யா வாழை இந்த வருஷம் எப்படிடா இருக்கும்? ஐயா, வாழைய வச்சா வாழை வைக்கும்னு சொல்லுவாங்க. அது தப்பு பண்ணாதுங்க. சின்னையா, சாப்பாடு வந்தாச்சு. சரி சரி, நீ போய் வேலையை பாரு. சாப்பிடாம என்ன முழுங்குறீங்க? பசிக்கலையா? என்ன சின்னையா, கேக்குறோம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்துட்டே இருக்கீங்களே, சாப்பிட மாட்டீங்களா? பார்வையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ பசி அடங்கி போச்சா? இல்ல, அதிகமாயிடுச்சு. நீங்க பேசுறது கேட்டா சிரிப்பு வருது. தமாஷா பேசுறீங்க. இந்த கூட்டம் உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க. போதும் சாப்பிடுங்க. போதும் போதும், பரவாயில்ல, சாப்பிடுங்க. போதும், நல்லா இருக்கும். ஐயா. என்னடா? ஐயா கூப்பிடுறாருங்க. இந்த வர. என்னடா தண்ணி எல்லாம் ஒழுங்கா பாய்ச்சறானுங்களா? அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்க. ஐயா, இங்க பாருங்க. அடடே, அழகு வர்றாடா. நீ காவல் இரு. கையடியா, நான் நல்ல வான்னு நினைச்சேன். நான் நல்லவன் தான். நீ தகராறு பண்ணாத வரைக்கும். பம்பு பண்ணதையா? அதையே தான் உனக்கும் சொல்றேன். ஏய். பூச்சாண்டி, அழகு பூச்சாண்டி. அவ இவரை கெடுத்துட்டா போல இருக்கு. பூச்சாண்டி முடிசாமி எங்கடா இருக்க? கண்ணை திறந்துதான் பாருங்களேன். கண்ணெல்லாம் சேருடா. சேரணும்னு நினைச்ச, சேத்தோட சேர்த்துட்டா. அழகு என் முகத்துல சேத்த பூசிட்டு போயிட்டாளடா. முதல்ல சில மாடுங்க மிரளத்தாங்க செய்யும். அத பார்த்துதான் நீங்க மிரண்டீங்க. அவ விலைக்கு போக போக எனக்கு வேகமும் தாகமும் ஜாஸ்தி ஆகுது. யார் மா வர்றாருங்க? அவன் ஏண்டாக்கி வர்றான்? வர்றாருங்க. வாப்பா. என்ன சங்கர் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லை. உனக்குமா? நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சும்மாரா சொறி பயல. பல விவகாரங்கள்ல தலையிட்டு எனக்கு தான் மனசு சரியில்லை. உனக்கு என்ன? வீட்டுல எனக்கு பெண் பாக்குறாங்க. என்னங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படுறீங்க? சும்மாரா முந்திரி கொட்டை. சங்கரா, விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நான் ஒரு பெண்ணை மனமாற காதலிக்கிறேன். அதானே, பட்டணத்தில் இருந்த புள்ள காதல் இல்லைன்னா வாழ்க்கை சுகப்படாத. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்க இல்லையா? ஆமாங்க,
நான் சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்க. டவுன்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கே, எதுக்கு? உன்ன மாதிரி ஏசுகளுக்காகத்தான். நீங்க சொல்றது சரிதான். பெத்தவங்க என்ன செய்வாங்க? 3 மாசத்துக்கு ஒரே கோவமா இருப்பாங்க. அப்புறம் கோவம் தீந்து போயிடும். அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதான். உன்னை ஒதுக்க முடியுமா? துணிச்சலா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிரு. நீங்க சொல்றது கரெக்ட். அப்படியே செய்யறேன். சங்கரே, பொண்ணு யாருன்னு சொல்லலையே. நம்ம அழகு. நீங்க கடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறத அவன் கட்டிக்க போறானே. அவனுக்கு கிடைக்க போறது அணில் கடிச்ச பணம் தாண்டா. எங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு ஆசையும் அதிகம். நீ எனக்கு இல்லைன்னா நான் இல்லாம போயிடுவேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்துக்கு முடிவு நானே சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி டவுனுக்கு போவோம். எதுக்கு? நாம 2 பேரும் ரெஜிஸ்டர் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு. சின்னையா, இப்ப எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத. வாழைத்தோப்புக்கு சாயந்தரம் வந்துரு. யாருக்கும் தெரியாம நாம போயிடலாம். ஆ, ஏன்டா குடிக்கும் போது குடிமுடிவு போற மாதிரி ஓடி வர்ற? ஆமாங்க, அழகு ஊமையில கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போறாங்க. என்னது? உண்மைதாங்க. அவன் அவனை தான் கட்டிக்கிற போறான். அவனையா? ஆமாங்க. என்னடா கதையே மாறுது? அப்போ ரோசாவுக்கு முள்ளு முளைச்சிருச்சு. அந்த முள்ள கிள்ளி எரிஞ்சிட்டு ரோஜாவை கசக்கிறேன். என்கிட்ட கூட சொல்லாம புறப்பட்டியே. உன்கிட்ட ஏன் சொல்லலாம்? நீதான் கட்டவனாச்சா? காரணம் நீதானே. உன் அழக பார்த்து என் கண்ணு கட்டிச்சு. உன்னை அனுபவிக்க முடியலையேன்னு என் மனசு கட்டிச்சு. கெட்டு போன கண்ணுக்கு மனசுக்கு நீதான மருந்து கொடுக்கணும். என்னையா சொல்ற நீ? சுருக்கமா சொல்றேன். காலமெல்லாம் உன் கூட வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. சும்மா கொஞ்ச நேரம் தான். அப்புறம் உன் வழியில நீ போலாம், என் வழியில நான் போயிடுவேன். மில்லிக்கரையா, உன்னை கும்பிடுறேன். நான் இதுதான் கட்டிக்க போறேன். உன் தப்பான எண்ணத்தை மாத்திக்கையா. அவனையே ஏத்துக்கிட்ட உன் மனசு நிச்சயம் என்ன ஏத்துக்கும். அழகு மனசோ தவிச்சுக்கிட்டு இருக்கு, அவனோ காத்துக்கிட்டு இருக்கான். அந்த வேலியோரமா வா.